ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை ஆசான் மதிப்பிற்கிணைய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பிள்ளைகளை பற்றியது, வாரிசுகளை பற்றியது. உத்தம புத்திரன், உத்தம புத்திரி யாருக்கு கிடைக்குங்க? இது இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கல்வி, வேலை, தொழில், வெளிநாடு பயணம், திருமணம், திருமணத்துடைய தரம், தொழிலுடைய தரம், வேலையுடைய தரம், எவ்வளவு பணம் சம்பாதிப்பீங்க, ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்குது, இறுதி காலம் அமைதியாக இருக்குமா, பிள்ளைகளால் லாபம் இருக்குமா, பிள்ளைகளால் நஷ்டம் இருக்குமா, இப்படிப்பட்ட இதை இன்னும் எத்தனையோ விஷயங்களை உள்ளடக்கிய வீடியோக்கள் 1000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் தந்திருக்கேன். கிரக விளக்கத்தோடு தான் சொல்லியிருக்கேன். என்னென்ன பலன் கேட்கறவங்களுக்கும் கிரக விளக்கத்தோடு சொல்லுவேன். உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள், வெளிநாட்டில் உள்ளவர்கள் அறிவார்கள். ஒரு தரம் பார்த்து அடுத்தடுத்து பார்ப்பாங்க. கிரக விளக்கத்தோடு சொன்னாதான் அதுல ஒரு நம்பிக்கை வரும். சோழம் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்துல நம்ம முதல்ல அதனுடைய அடிப்படையை புரிஞ்சுக்கிறணும். அப்பத்தான் அதுல நம்ம ஜெயிக்க முடியும். பலன் சொல்ற நானுமே கிரக விளக்கத்தை புரிஞ்சுக்கிறணும் சொல்லணும். கேட்கிற நீங்களுமே கிரக விளக்கத்தை புரிஞ்சுக்கிறணும், பலன்களை கேட்கணும். என்னிடம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தெளிவாக கிரக விளக்கத்தோடு பண்ண சொல்லுவேன். திருமண பொருத்தம் 10 பொருத்தத்துல எந்த ஒரு விஷயம் இல்லை. 10 பொருத்தத்துக்கு நான் போறதே இல்லை. அனுகூல பொருத்தம் தான் வேணும். திருமணமும் ஒரு வாழ்க்கை சம்பவம். ஜாதகம் என்ன சொல்லுது? ஜாதகம் அடிப்படையில் ஆண் பெண் ஜாதகங்கள் வலிமையை பார்த்துக்கிட்டு குழந்தை பிறப்பு எப்படி இருக்கும், தாம்பத்தியம் எப்படி இருக்கும், புரிந்துணர்வு எப்படி இருக்கும், குணங்கள் எப்படி இருக்கும், தசாபுத்திகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அமைப்பை பார்த்து தான் நான் திருமண பொருத்தம் சொல்லுவேன். திருமணத்துடைய தரத்தையும் சொல்லுவேன். தரம்னா என்ன? ஆணுக்கு பெண் எப்படிப்பட்ட குணத்துல உள்ள பெண் வரும், பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஆண் குணத்துள்ள ஆண் வரும்ங்கிற சொல்றது திருமண பொருத்தத்தின் தரம். இப்படித்தான் நான் சொல்றேன். குடும்ப ஜாதகங்களை பார்த்தா அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக வரும். ஒரு ஜாதகத்தை பலன் சொல்லும் போது ஒரு 100 ரூபாய் கிடைக்குது உதாரணத்துக்கு சொன்னோம்னா, வீட்டுல 2 பேர் கஷ்டமிச்சு நடந்தா அது பாதியாக குறையும். அப்ப குடும்ப ஜாதகத்தை சேர்த்து பார்க்கும்போது பலன்களை அற்புதமாக பார்க்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போவாங்க. உத்தம புத்திரன் யாருக்கு? இந்த தலைப்பை வச்சுக்கிடுவோம். கிரக பாவக சுபத்துவ பாவத்துள்ளதான் என்னுடைய ஆசான் பேராசான் அவர்களுடைய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுடைய கிரக சுபத்துவ பாவக சுபத்துவ. பாவகம்னா ராசி, பாவகத்தையும் பார்க்கணும், கிரகங்களையும் பார்க்கணும். கிரகங்கள் ஒன்னோடு ஒட்டுது பாருங்க பாகை ரீதியா. அந்த ஒளி கலப்பதான் ஜோதிடமே இருக்கு, ஜோதிட பலனே இருக்குது. ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது இப்ப குரு பகவானை பார்க்கிறோம். குரு பகவானை பார்க்கும் பொழுது அந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது குருவின் வீடுகளையும் பார்க்கணும். அது பாவக சுபத்துவம். இதான் நிறைந்திருக்கும் பொழுது நல்ல பலன்கள். ஒளி நல்ல பலன், இருள் தீய பலன். ஒளியும் இருளும் கலந்தா நடுத்தரமான பலன். இப்படி புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சோம்னா ஜோதிடம் எல்லாத்துக்கும் வரும். உண்மையான ஜோதிட மறுப்பாளர்களை கூட நம்ம விரட்டிடலாம். ஜோதிடம் உண்மையான விஷயங்கிறத எல்லாருமே உணரலாம். அப்ப நல்ல உத்தம புத்திரன் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. உத்தம புத்திரன்னா பணம் காசு நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. சனி செவ்வாயுடைய குணங்கள் இருக்கக்கூடாது. பாவக்கரகம் சனி தானே. அப்ப பாவக்கரகம் சனி வந்தா, சனி தொடர்பு கொண்டா லேட்டா குழந்தை பிறகுங்கிறது ஒண்ணு. அந்த அந்த 5ஆம் பாவதியையும் குருவும் புத்திரக்காரகன் 5ஆம் பாவமும் புத்திரனை தெரிவிக்கும். அதை சனி பார்த்துட்டா சனியுடைய குணம் என்ன? சுயநலம், அடுத்தவங்களை கவுத்து விடுறது, பொறாமை, வஞ்சகம், தவறான பழக்கங்கள், குடி முதலான பழக்கங்கள், சீட்டு விளையாடுறது எல்லாமே இப்படிலாம் இருந்துச்சுன்னா அவர் எப்படி உத்தம புத்திரன் சொல்ல முடியும்? அப்ப குரு பகவான் நல்ல நிலையில இருந்து ஒளியாக இருந்து 5ஆம் இடம் அற்புதமாக இருந்து ராசிக்கு 5ஆம் இடம் நல்லா இருந்தா உத்தம புத்திரன். பணங்காசு சம்பாதிச்சு வர்றத அடுத்து குணங்கள், அதாவது அன்றாடம் சம்பாதித்தாலும், ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருளை சம்பாதித்தாலும், கோடிக்கணக்கில் சம்பாதித்தாலும் குணம் நல்லா இருக்கணும். அந்த குணம் தான் உத்தம புத்திரங்கிறத காட்டும். சனி செவ்வாய் தொடர்பு கூடாதுங்க. சனி சுயநலம் சொல்லிட்டு கவுக்கிறது, அடுத்தவங்களை கவுக்கிறது, பொறாமப்படுறது எல்லாமே இருக்கும். இந்த செவ்வாய்ங்கிறது படபடப்பு, அவசரப்பட்டு பேசுறது, குணத்தை குறைக்கும். அப்ப அந்த சனி செவ்வாயெல்லாம் தொடர்பு கொள்ள முடியாத அமைப்புல இருக்கும் பொழுது ஒருவருக்கு ஒரு ஜாதகத்துல அந்த மாதிரி ஆண் பெண் ஜாதகத்துல, அதாவது கணவன் மனைவி ஜாதகத்துல இப்படிப்பட்ட அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா உத்தம புத்திரன் புத்திரி அவருக்கு உறுதியாக கிடைக்கும். இன்னொரு தகவல் சொல்றேன். குடும்ப ஜாதகங்களை பார்க்குறேன் பாருங்களேன். இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கும் பொழுது ஒருத்தருக்கு பலன் கேட்குறாங்க. நீங்க என்ன கேட்டு வந்திருக்கீங்கன்னு நமக்கு தெரியும். வயசுக்கு தான் பார்க்கலாம். 5ஆம் பாவம்ல குழந்தைய கேட்டு வந்திருக்காங்க.
4ஆம் பாவம்னா வீடு கட்ட போயிடலாம், வாகனம் வாங்க போயிடலாம் சொல்லலாம் சுபத்துவமா இருந்த ஜாதகத்துல. இந்த ஒவ்வொன்றா சொல்லலாம். 2ஆம் இடம் காட்டுச்சுன்னா குடும்ப விஷயம், வருமான விஷயம், அதுல பாவக்கிரர்களுடைய பாவத்துவம் இருந்தா வருமான சரியில்லைங்க வர்றாங்கன்னு அர்த்தம். ஏழச்சனி அஷ்டமச்சனியுடைய சேர்ப்பு அதையும் நினைச்சு நம்ம பலன் சொல்லணும். இப்ப அந்த திருமண பொறுத்தவரை இப்படி பார்ப்பேன். ஆணுக்கு 5ஆம் இடம் நல்லா இருந்து 5 குடையவன் நல்லா இருந்தா குழந்தை நல்லா பிறக்கும், நல்ல குலமா இருக்கும்னு சொல்லிடலாம். அதே மாதிரி திருமண பொருத்தத்துல இதே மாதிரி இருக்கக்கூடிய குழந்தை அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகம் தான் சேரும். பல நுணுக்கம் இருக்கு திருமண பொருத்தத்துல, யாருமே சொல்லாத அமைப்புல நான் பாக்குறேன். அப்ப குறையுள்ள குழந்தை உள்ள ஜாதகத்துல குறையே இல்லாத ஜாதகத்தை சேரவே சேராது. கண்டிப்பா நம்மளே இவங்க 10 பொருத்ததாரிகள் போட்டு விட்டாலுமே அங்கே டைவெர்ட் ஆயிரும். இதெல்லாம் எத்தனையோ விஷயங்கள் நிரூபிச்சிருக்கேன். அப்ப ஒரு ஜாதகத்துல குடும்ப ஜாதகத்துல தந்தையார் தாயுடைய ஜாதகத்துல பிள்ளை எப்படி பிறக்கும் சொல்லிடலாம். அந்த பிள்ளையுடைய ஜாதகத்துல தந்தையார் எப்படிப்பட்டவர் சொல்லிடலாம். பிள்ளை ஜாதகத்துல தாய் எப்படிப்பட்டவர் சொல்லிடலாம். தாய் ஜாதகத்துல பிள்ளைகள் எப்படிப்பட்ட அமைப்பு சொல்லலாம். தாய்மாமன் இருந்தால் அதையும் சொல்லலாம். மூத்த சகோதரம் சொல்லலாம் குணத்தை, இளைய சகோதரத்தை சொல்லலாம். மூத்த சகோதர குணம் வேற இருக்கும், இளைய சகோதர குணங்கள் வேற இருக்கும். இப்படி கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அழைப்பை நம்ம பார்த்தோம்னா பலன்களை கண்ணாடி மாதிரி சொல்லலாம். ஜோதிடம் அற்புதமானது, மிக எளிமையானது. ஆக ஒருவருக்கு உத்தமமான பிள்ளை, நான் மறுபடியும் சொல்றேன், உத்தம புத்திரன்னா காசு பணம் வச்சிருக்கிறது இல்லை. குணங்கள் தேவை, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வீடு, ஒரு வாகனம் இப்படி இருந்தா கூட குணம் நல்லா இருக்கணும். அதுதான் உத்தம புத்திரன். பெண்ணா இருந்தா உத்தம புத்திரி இப்படி சொல்லணும். காசு பணம் நிறைய இருக்கு, குளிக்கிறாரு, உத்தம புத்திரன் சொல்ல முடியுமா? காசு பணம் இருக்கு, இவற்றை எவ்வளவுதான் இருந்தாலும் அடுத்தவரை பார்த்து பொறாமப்படுறாரு, குடும்பத்துக்கு எடுக்கிற எண்ணங்கள் அவருக்கு வருது, அப்ப அதை உத்தம புத்திரன் நம்ம சொல்ல முடியாது. ஆக ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது. பல தொடர்புகள் இருக்கு. 12 பாவகங்கள், 9 கிரகங்கள், ஒளி கலப்பு, இதுல நல்ல ஜோதிடம் இருக்கு. என்னுடைய மதிப்புக்குரிய பேராசன் குருஜி ஐயாவுடைய அவருடைய வாழ்க்கையை ஜோதிடத்துக்கு அர்ப்பணித்து கண்டுபிடித்த விஷயங்களை வெளியே சொல்றாரு. பொறாமைக்காரர்கள் எதுக்குறாங்க, பாக்கியம் உள்ளவங்க ஏத்துக்கிறாங்க. அவ்வளவுதான் அதுல உள்ள விஷயம். ஆக இந்த குழந்தைகள் பற்றி உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால், குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும், திருமண பொருத்தத்தை பாருங்க, அதுல குழந்தைகள் எப்படி இருக்கும், இப்படி நீங்கள் எதிர்பாராத விதத்துல அற்புதமாக பலன் சொல்லக்கூடிய அமைப்புல நான் இருக்கிறேன். என்னிடம் திரும்பவும் சொல்றேன், என்னிடம் ஜாதகத்தை பார்த்துக்கொள்ள, கிரக விளக்கத்தோட பலன்களை தெரிந்து கொள்ள கட்டண முறையில் மட்டும் இந்த வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை சொல்கிறேன். அடுத்து ஒரு நுணுக்கமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.